ஹலோ ட்ரேடர்ஸ், குட் ஈவினிங். இன்னைக்கு காலையில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கவர்மெண்ட் கிட்ட இருந்து ஒரு சூப்பரான அப்டேட் வந்தது. என்னன்னா தங்கத்தை வாங்கி வச்சிருக்கவங்களுக்கு முதலீடு பண்ணியிருக்கவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா அது பாசிட்டிவான விஷயம். இதுக்கு மேலே தங்கத்தை வாங்கலாம்னு சொல்லிட்டு நினச்சிருந்தாங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவான விஷயம். என்ன விஷயம்னா நம்மளோட தங்கத்தை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி பண்ணுறோம். அண்ட் அதன் காரணமாக வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட் வருது. ஒரு வருஷத்துக்கு யாரும் தங்கத்தை வாங்காதீங்கன்னு சொல்லிட்டு நம்மளோட பிரைம் மினிஸ்டர் கூட பேசியிருந்தார் சண்டே. அண்ட் அதனோட ஒரு விளைவாக வந்து பார்த்தீங்கன்னா தங்கத்தின் மேலே இருக்கக்கூடிய இறக்குமதி வரியை வந்து பார்த்தீங்கன்னா 6%லேருந்து 15%க்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. அதாவது இன்னைக்கு ஒரே நாளில் வந்து தங்கத்தினோட விலை வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8,000 9,000 அளவுக்கு ஒரு சவரனுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கும். அண்ட் அதன் காரணமாக வந்து பார்த்தீங்கன்னா ஜுவல்லரி ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக விழுந்தது. அதாவது கல்யாண் ஜுவல்லர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் 5% வரையும் நெகட்டிவாக இருந்தது. அண்ட் அதுக்கப்புறம் எண்ட் ஆஃப் த டேல வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டாக்ஸும் ரெக்கவர் ஆயிடுச்சு. கல்யாண் ஜுவல்லர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1.25% நெகட்டிவாகவும், டைட்டன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 0.8% அளவுக்கு பாசிட்டிவாகவும், பிஎன்கேட் கில் வந்து பார்த்தீங்கன்னா 0.74% அளவுக்கு பாசிட்டிவாக முடிஞ்சது. ஆனால் காலையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எல்லா கம்பெனிலையும் ஒரு ப்ரெஷர் இருந்தது. அண்ட் கோல்டு ஃபைனான்ஸ் பண்ணக்கூடிய கம்பெனிஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இது பாசிட்டிவான விஷயம். காரணம் என்னன்னா அவங்களோட அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. இந்த மாதிரி வந்து ஒரே நாளில் 10% விலை ஏறினோடனே அவங்களோட அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட் இன்க்ரீஸ் ஆகுது. அதனால அவங்களால அதிகமான லோன்ஸை கொடுக்க முடியும். ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா தங்கத்தினோட விலை வந்து குறையும் போது வந்து பார்த்தீங்கன்னா அது கோல்டு ஃபைனான்ஷியல்ஸ்க்கு நெகட்டிவான விஷயம். என்னன்னா நிறைய பேர் வந்து நகையை மீட்ட மாட்டாங்க, என்பிஎஸ் அதிகமாகும், அதனால அவங்களோட லாசஸ் கூட அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அண்ட் அந்த பிரச்சனையிலேருந்து ஒரு முடிவு வரப்போகுதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து மணப்புரமோட ஷேர் ப்ரைஸ் வந்து 5%, முத்தூட்டோட ஷேர் ப்ரைஸ் வந்து 4% இன்க்ரீஸ் ஆயிருந்தது. ஸோ ஓவராலாக வந்து காலையில் ஃபுல்லாக கோல்டை பற்றின நியூஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தம் ஓடிட்டு இருந்தது. அண்ட் நம்மளோட யூஎஸ்டிஐஎன்ஆர் வந்து இந்த விஷயத்தினால வந்து அப்ரிஷியேட் ஆகும்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்த்தோம். அண்ட் அந்த மாதிரி ஆகலை. காலையில் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு இது 95 ரூபா 50 பைசா அளவுக்கு அப்ரிஷியேட் ஆனாலும் அண்ட் எண்ட் ஆஃப் த டேல வந்து பார்த்தீங்கன்னா 95 ரூபா 70 பைசா 80 பைசா அளவுக்கு மறுபடியும் டிப்ரிஷியேட் ஆயிடுச்சு. அண்ட் கவர்மெண்ட் நடந்தது நினைக்கல. அண்ட் கவர்மெண்ட் நினைச்சது வந்து நடக்கல. அண்ட் நம்மளோட இந்தியன் மார்க்கெட்ல வந்து பார்த்தீங்கன்னா 24 கேரட் கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா 16,327லையும், 22 கேரட் கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா 14,966 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட வந்து ஒரு கிராம் வந்து 15,000 ரூபாய் டச் பண்ணிடுச்சு. இன்னும் ஜிஎஸ்டி அது இதுன்னு போட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு 3% போட்டால் கூட ஒரு 450 ரூபா வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நகை வாங்குறது வந்து இதுக்கு மேலே ரொம்ப கஷ்டமான விஷயம். அண்ட் 2023 இதே மாதிரி வந்து தங்கத்தின் மேலே இம்போர்ட் டியூட்டி வந்து அதிகப்படுத்தும் போது அந்த வருஷத்தில் மட்டும் கோல்டு சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 23% அளவுக்கு இருந்தது. அண்ட் லாஸ்ட் 2 நாளாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜுவல்லரி ஸ்டாக்ஸ் வந்து விழுந்ததுனால இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் விழலை. ஆனால் கண்டிப்பாக ஜுவல்லரி பிஸ்னஸில் இது ஒரு இம்பாக்ட் வந்து கண்டிப்பாக காமிக்கும். ஸோ என்ன நடக்குதுன்னு பொறுத்து வந்து பார்ப்போம். அண்ட் நம்மளோட ஆர்பிஐ கவர்னர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. என்ன விஷயம்னா இந்த வெஸ்ட் ஏஷியா கிரைசிஸ் வந்து இதே மாதிரி போயிட்டு இருந்தா ஏதோ ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல கவர்மெண்ட் வந்து கண்டிப்பாக பெட்ரோல் டீசல் விலையை வந்து பார்த்தீங்கன்னா கன்சியூமர்ஸுக்கு பாஸ் ஆன் பண்ணும். அதாவது கூடிய சீக்கிரமே வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் விலை டீசல் விலை வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றப்படும்னு சொல்லியிருக்காரு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேளை அந்த மாதிரி ஏற்றிட்டாங்கன்னா மிகப்பெரிய ஒரு ரிஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பொருளாதாரத்துக்கு உண்டாகும். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேஷன் வந்து அதிகமாகும். அண்ட் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சிபிஐ இன்ஃப்ளேஷன் டேட்டா வந்து ரிலீஸ் ஆயிருந்தது, ஏப்ரல் மாதத்துக்கான சிபிஐ இன்ஃப்ளேஷன் டேட்டா. அண்ட் அந்த டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பரவாயில்லன்னே சொல்லணும், அந்த அளவுக்கு மோசம் இல்லைன்னு தான் சொல்லணும். சிபிஐ இன்ஃப்ளேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 3.48% இருக்கு. அண்ட் போன மாதம் வந்து பார்த்தீங்கன்னா இது 3.4% இருந்தது. ஏன்னா நம்மளோட பெட்ரோல் டீசல் விலையை இவங்க ஏற்றலை. அதன் காரணமாக தான் வந்து கோர் இன்ஃப்ளேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாகாமல் இருக்கு. ஒருவேளை ஆர்பிஐ கவர்னர் சொன்ன மாதிரி இந்த பெட்ரோல் டீசல் விலையை ஏற்றிட்டாங்கன்னா கண்டிப்பாக வந்து இன்ஃப்ளேஷன் அதிகமாகும். ஸோ அது என்னன்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். அண்ட் ஃபுட் இன்ஃப்ளேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 3.8லேருந்து 4.2 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரூரல் இன்ஃப்ளேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 3.6லேருந்து 3.7% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் அர்பன் இன்ஃப்ளேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக தான் இருக்குது. ஸோ இன்ஃப்ளேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கட்டுக்குள்ளே தான் வச்சுருக்காங்க. 4% கீழே இருக்கிற வரையும் நல்லது தான் நம்மளோட இந்தியாவுக்கு. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஈரான் அமெரிக்கா நெகோசியேஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து பெருசாக ஒரு அப்டேட்ஸ்ன்னு சொல்லிட்டு எதுவும் நடக்கலை. ஏன்னா வந்து இன்னைக்கு வந்து ட்ரம்ப் வந்து சைனாவுக்கு போக போகிறாரு. நம்ம பேசிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் இல்லை இந்த வீடியோ நீங்கள் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் வந்து சைனாவில் லேண்ட் ஆயிருப்பார். ஏன்னா மத்தியானம் வந்து பார்த்தீங்கன்னா இலான் மஸ்க் வந்து நான் ஏர்ஃபோர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்ஃபோர்ஸ் ஃப்ளைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சைனாவை நோக்கி போயிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு ட்வீட்டை போட்டிருந்தாரு. ஸோ இந்நேரத்துக்கு போய் ரீச் ஆகிருக்கலாம். அண்ட் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் வந்து இந்த மாதிரி ஒரு நியூஸ் ரிப்போர்ட்டர்ஸ்க்கு கொடுத்த பேட்டியில் என்ன சொல்லியிருக்காருன்னா, நாங்கள் 100% ஈரானில் இருக்கக்கூடிய நியூக்ளியர் டெஸ்ட்டை வந்து கைப்பற்றுவோம்னு சொல்லியிருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஈரானோட போர்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் மேட்டர் ஆஃப் டைம் தான். அது வந்து எத்தனை நாளில் முடியுன்றது மட்டும்தான் விஷயம். ஆல்மோஸ்ட் நம்ம ஜெயிச்சிட்டோம். அண்ட் வழக்கம் போலே நாங்கள் அவங்களோட நேவி அழிச்சிட்டோம், ஏர்கிராஃப்ட் எல்லாத்தையும் அழிச்சிட்டோம், அவங்களோட ஏர்ஃபோர்ஸ் அழிச்சிட்டோம், ஆன்டி ஏர்கிராஃப்ட் மிசைல்ஸ் அழிச்சிட்டோம்னு சொல்லிட்டு அதே டைலாக் தான் பேசினாரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த சைனீஸ் பிரசிடென்ட்டோட நடக்கிற மீட்டிங் வந்து நல்லா போகும்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்குறேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ என்ன ஏதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கணும். அண்ட் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு அப்டேட் வந்தது. என்னன்னா பாகிஸ்தானோட ஃபாரின் மினிஸ்டர் சைனாவோட ஃபாரின் மினிஸ்டர் கூட வந்து ஃபோனில் பேசினதா சொல்லிட்டு ஒரு அப்டேட். இந்த ஈரான் கூட போர் பற்றி தான் பேசியிருக்காங்க.
இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் வந்து அங்கே போக போகிறாரு. ஒருவேளை பாசிட்டிவான அப்டேட் வரது கூட வாய்ப்பு இருக்குது. என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அண்ட் இன்னைக்கு காலையில் வந்து பார்த்தீங்கன்னா ஈரானோட ஃபாரின் மினிஸ்டர் அப்பாஸ் அரகாச்சி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா டெல்லிக்கு வந்துட்டாரு. அண்ட் ரஷ்யன் ஃபாரின் மினிஸ்டரும் இங்கே வந்திருக்காரு. காரணம் என்னன்னா பிரிக்ஸ் நாடுகளோட ஃபாரின் மினிஸ்டர் மீட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் நடக்கிறதுக்கு நாளைக்கு நடக்க போகுது. அதுக்காக வந்திருக்காங்க. சைனீஸோட ஃபாரின் மினிஸ்டர் மட்டும் வரல. ஏன்னா வந்து ட்ரம்ப் அங்கே வரதுனால அங்கே மீட்டிங் இருக்கிறதுனால இங்கே வரல. அண்ட் சைனாவோட அம்பாசிடர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மீட்டிங்கில் வந்து இங்கே கலந்துக்க போகிறாரு. அண்ட் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்டேட். ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம். இன்னைக்கு நாளைக்கு நாளைக்கு 3 நாளுக்குள்ளார இந்த வெஸ்ட் ஏஷியா கிரைசிஸ் பற்றி ஒரு பாசிட்டிவான அப்டேட் வரது கூட வாய்ப்பு இருக்குது. இல்லை சைனாவில் இவங்க சொல்லியும் கூட ட்ரம்ப் வந்து திருந்தாமல் இருக்கலாம். இல்லை ஈரான் வந்து சமாதானமாகாமல் இருக்கலாம். என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அண்ட் இன்னைக்கு நம்மளோட மார்க்கெட் அனாலிசிஸ்க்கு வந்தோம்னா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா காலையில் வந்து நம்மளோட மார்க்கெட் வந்து ஓரளவுக்கு பாசிட்டிவாக ஓப்பன் ஆச்சு. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 2 நாளாக ஒரு 700 பாயிண்ட்டுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் விழுந்திருந்தது. ஸோ காலையில் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகுது. ஒரு 17 பாயிண்ட் அளவுக்கு பாசிட்டிவ் ஓப்பன் ஆகுது. அண்ட் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ராடேல 200 பாயிண்ட் அளவுக்கு பாசிட்டிவாக போகுது. அண்ட் எண்ட் ஆஃப் த டேல வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் 30 பாயிண்ட் அளவுக்கு வந்து பாசிட்டிவ் முடியுது. ஃப்ளாட்டாக தான் முடியுது. அண்ட் காரணம் என்னன்னா லாஸ்ட் 2 நாள் வந்து செல் ஆஃப் காரணமாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் வச்சிருக்காங்க, கவர் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூவாக சில ஸ்டாக்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு வாங்கியிருப்பாங்க. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிலீஃப் ரேலி வந்திருக்கும். ஸோ மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஈரான் அமெரிக்கா நெகோசியேஷனில் இஸ்ரேல் ஈரான் பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக எந்த விதமான டெவலப்மெண்ட் வரல. அண்ட் இந்த சைனீஸ் மீட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் தான் மேற்கொண்டு எந்த ஒரு ஆக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் எடுப்பார். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீக்கெண்டில் நடக்கும். ஸோ அது வரையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நகத்தை கடிச்சிட்டு பார்த்துட்டு இருக்க வேண்டியது தான். அண்ட் இன்னைக்கு நம்மளோட ஓவரால் மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 3300 கம்பெனியில் 1960 கம்பெனி பாசிட்டிவாகவும் 1300 கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக இருக்குது. அண்ட் செக்டார் வைஸ் பார்த்தோம்னா இன்றைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஐடி செக்டார், ஆட்டோ செக்டார் 1% அளவுக்கு இருந்திருக்கு. மெட்டல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு சில்வர் ப்ரைஸஸ் இன்க்ரீஸ் ஆனது. இன்னொன்று காப்பர் ப்ரைஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா லண்டன் மெட்டல் எக்ஸ்சேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டன்னுக்கு $14,000 வந்து டச் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா காப்பரில் உற்பத்தி செய்கிறவங்க வியாபாரம் செய்கிறவங்களுக்கு வந்து நல்ல விஷயம். அண்ட் அதன் காரணமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்துஸ்தான் காப்பரும் இன்னைக்கு பாசிட்டிவ் வந்தது. சில்வர் ப்ரைஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா சில்வர் மேலேயும் டேரிஃப் வந்து இன்க்ரீஸ் பண்ணதுனால சில்வர் வந்து ஒரு கிலோக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2,98,000 இந்த வீடியோ பண்ணிட்டு இருக்கும்போது வந்து வந்திருக்கு. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா சில்வர் வந்து ஜிங்கோட ஒரு பை ப்ராடக்ட்ன்றதுனால இந்துஸ்தான் ஜிங்க் வேதாந்தாவோட ஷேர்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 6% 5% அளவுக்கு பாசிட்டிவ் வந்தது. அண்ட் காப்பரோட விலை அதிகமானதுனால இந்துஸ்தான் காப்பர் வந்து பார்த்தீங்கன்னா 4% அளவுக்கு பாசிட்டிவ் வந்தது, 5% அளவுக்கு பாசிட்டிவ் வந்தது. ஸோ அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஐஐ டேட்டா பார்த்தோம்னா எஃப்ஐஐஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஓவராலாக வந்து 4700 கோடி ரூபாய் செல் பண்ணியிருக்காங்க. நேற்று 2000 கோடிக்கு கீழே தான் செல் பண்ணியிருந்தாங்க. அண்ட் டிஐஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5869 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக முடிஞ்சிருக்கு. ஸோ அதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஈக்குவலான செல்லிங்காக கூட இருக்கலாம். ஆனால் நேற்று நடந்தால் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வியர்டாக இருந்தது. ஏன்னா நேற்று வந்து டிஐஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7000-8000 கோடி ரூபாய்க்கு வந்து பை பண்ணியிருந்தாங்க. எஃப்ஐஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2000 கோடி தான் செல் பண்ணியிருந்தாங்க. ஆனால் மார்க்கெட் பயங்கரமாக இருந்தது, 450 பாயிண்ட் மேலே இருந்தது. ஸோ இன்னைக்கு அந்த மாதிரி நடக்கலை. அண்ட் இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா க்ரூட் ஆயில் வந்து $107 அதே இடத்துல தான் இருக்குது. ஏன்னா வந்து நேற்று வந்து ட்ரம்ப் வந்து பெருசாக மார்க்கெட்டை பேனிக் பண்ணுற மாதிரி எதுவும் பேசலை. அதே மாதிரி ஈரான் கிட்ட வந்து பெருசாக வந்து நெகட்டிவான அப்டேட் எதுவும் வராததுனால அதே இடத்துல க்ரூட் ஆயிலுக்கு மேற்கொண்டு இவங்க அமைதி உடன்படிக்கைக்கு வராங்களா என்னன்னு சொல்லிட்டு பார்த்ததுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முடிவு வரும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ஸ்பெசிஃபிக் நியூஸ்னு வரும்போது டெக்ஸ்மேக்கோ ரயில்வேன்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி இருக்குது. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரயில் பட்டிகள் செய்கிற வேலையை வந்து பண்ணக்கூடியவங்க. இவங்களோட மார்க்கெட் கேப் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னது, 5000 கோடி ரூபா கம்பெனி. இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய ரயில்வே டிபார்ட்மெண்ட்லேருந்து 4045 கோடி ரூபா மதிப்போட ஆர்டர் கிடைச்சிருக்கு. இது என்ன ஆர்டர்னா 2235 ஃப்ரைட் வேகன்ஸ், இந்த சரக்கு போக்குவரத்துக்கு இருக்கக்கூடிய அந்த ரயில் பெட்டிகளை தயாரிக்கக்கூடிய ஆர்டர். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 4000 கோடி ரூபா ஆர்டர். இவங்களோட மார்க்கெட் கேப்பே வந்து பார்த்தீங்கன்னா 5000 கோடி தான். இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4000 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஆர்டர் கிடைச்சிருக்கு, பாசிட்டிவ் விஷயம். இன்னைக்கு ஷேர் பிரைஸ் வந்து 13% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் இவங்களோட Q4 நம்பர் வந்து இவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ரெவன்யூ வந்து பார்த்தீங்கன்னா இயர் ஆன் இயர் பேசிஸில் போன வருஷத்துக்கு இதே குவார்ட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா 13% குறைஞ்சிருக்கு. ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா 45% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மார்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா 1.9% அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. போன வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா மார்ஜின் 7.2% இருந்தால் இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா 9.1% இருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் விஷயம். இன்னைக்கு வந்து ஷேர் பிரைஸ் 13% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இதை வந்து நீங்கள் உங்களோட வாட்ச் லிஸ்ட்டில் போட்டு வச்சுக்கலாம். அண்ட் டிக்ஸானோட Q4 நம்பர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இவங்களோட ரெவன்யூ வந்து பார்த்தீங்கன்னா 2% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆனால் மார்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா 40 பேசிஸ் பாயிண்ட்ஸ் குறைஞ்சிருக்கு. 4.3% மார்ஜின் வந்து 3.9% குறைஞ்சிருக்கு.
அதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா மெமரி சிப்ஸோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆனது கூட ஒரு விஷயமா இருக்கலாம். அண்ட் இவங்களோட ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா 36% குறைஞ்சிருக்கு. ஸோ இதை பார்த்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு விஷயம் தோணும், அப்போ கண்டிப்பாக இன்னைக்கு ஷேர் ப்ரைஸ் வந்து விழுந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கலாம். இன்னைக்கு ஷேர் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 9% மேலே ஏறி இருந்தது. என்ன விஷயம்னா, இந்த மாதிரி ஒரு நெகட்டிவிட்டி வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஆல்ரெடி ஃபேக்டரிங் பண்ணிடுச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் மேனேஜ்மெண்ட் கமிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பாசிட்டிவ் வந்தது. இந்த விவோ கூட வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஒரு ஜாயின்ட் வெஞ்சர் பண்ண போகிறாங்க. அதுக்கான அப்ரூவல் வந்து பார்த்தீங்கன்னா என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர் கிட்ட பெண்டிங் இருக்குது. ஒருவேளை இதில் மணி லாண்டரிங் ஏதாவது இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு இன்வெஸ்டிகேஷன் இருக்குது. அண்ட் அந்த அப்ரூவல் வந்து பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரமே எங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவங்க இண்டஸ்ட்ரியல் இஎம்எஸ் செக்மெண்ட், ஏரோஸ்பேஸ், டிஃபென்ஸ்ல எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க இந்த நிதியாண்டுல இருந்து. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த நிதியாண்டில் 3000 கோடி ரூபாய் மதிப்புள்ள அக்விசிஷன் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் பாசிட்டிவ் பார்த்துருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த நிதியாண்டில் வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் ஃபோன் எக்ஸ்போர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்கும். ஏன்னா மொபைல் ஃபோன் உற்பத்திக்கு வந்து பார்த்தீங்கன்னா PLI ஸ்கீம் வந்து 2.0 வரப்போகுது. அதனால வந்து எங்களோட பிஸ்னஸ் நல்லா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதன் காரணத்தினால வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஷேர் ப்ரைஸ் நல்லாவே ரிவார்ட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 9% அளவுக்கு பாசிட்டிவாக இருக்குது. அண்ட் டாடா பவர் அவங்களோட Q4 நம்பரை நேற்று மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இவங்களோட Q4 நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இல்லை. இன்னைக்கு வந்து ஷேர் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக தான் இருந்தது. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா டிக்ஸான் டெக்னாலஜிஸ் வந்து ஒரு ஷேருக்கு 10 ரூபாய் டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 10,000 ரூபாய் மதிப்புள்ள ஷேருக்கு வந்து 10 ரூபாய் டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதை நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் டாடா பவர் வந்து அவங்களோட Q4 நம்பர் நேற்று மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இந்த Q4 நம்பர் வந்து நல்லா இல்லை. அண்ட் இவங்களோட ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா 4% அளவு குறைஞ்சிருக்கு. ரெவன்யூ 13% குறைஞ்சிருக்கு. எபிட்டா மார்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா 20% மெயின்டைன் பண்ணுறாங்க. அப்படி இருந்தாலும் கூட இவங்களோட மேனேஜ்மெண்ட் கமிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா தான் கொடுத்துருக்காங்க. என்னன்னா இவங்க அடுத்த ஃபினான்ஷியல் இயர், அதாவது இப்போ FY27 வந்து பார்த்தீங்கன்னா 25,000 கோடி கேபெக்ஸ் பண்ணி 2 ஜிகாவாட் சோலார் கெப்பாசிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவான விஷயமா பார்க்கப்படுது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் டாடா ப்ராஜெக்ட்ஸ் எதாவது இருக்குது, அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த நிதியாண்டில் ப்ராஃபிட்டபுளாக மாறிடும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா போட்ட காசுக்கு மேலே நாங்கள் எடுக்க ஆரம்பிச்சிடுவோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதையும் வந்து பார்த்தீங்கன்னா நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் ரெட்டியோட Q4 நம்பர் வந்திருக்கு. இவங்களோட Q4 நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து நல்லா இல்லை. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா கோல்ட்மேன் சாக்ஸ் கூட செல் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் ரெட்டி வந்து கிட்டத்தட்ட 1,400 ரூபா பக்கத்தில் இருக்குது. இவங்க டார்கெட் ப்ரைஸாக வந்து பார்த்தீங்கன்னா 1,050 ரூபா சொல்லியிருக்காங்க கோல்ட்மேன் சாக்ஸ். காரணம் என்னன்னா இவங்களோட ரெவன்யூ வந்து பார்த்தீங்கன்னா 11% விழுந்திருக்கு. ப்ராஃபிட் 86% விழுந்திருக்கு. அண்ட் எபிட்டா மார்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா 60%, எபிட்டா வந்து 60% விழுந்திருக்கு. எபிட்டா மார்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா 29% 13% ஈரானியர் பேசிஸில் விழுந்திருக்கு. இவங்க வந்து டிவிடெண்டாக 8 ரூபாய் ஒரு ஷேருக்கு வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த அளவுக்கு ப்ராஃபிட் விழுறதுக்கு காரணமாக வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டைம் ஷெல்ஃப் ஸ்டாக் அட்ஜஸ்ட்மெண்ட் நடந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன கான்செப்ட்னா, இப்போ வந்து கம்பெனி இருக்கா, கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா பொருட்களை உற்பத்தி செஞ்சு ஹோல்சேலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுவாங்க. அதை வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனி வந்து சேல்ஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நோட் பண்ணிப்பாங்க. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா Q1 நடந்திருக்குன்னு வச்சுப்போம். 100 கோடி ரூபாய் தான் சேல்ஸ் ஆகிற விஷயத்தில் 150 கோடி வந்து அனுப்பியிருப்பாங்க ஸ்டாக்கு. 100 கோடி ரூபாய் சேல்ஸ் ஆகிட்டு ஒரு 50 கோடி அப்படியே இருக்கும். ஸோ இது வந்து அப்படியே அக்குமுலேட் ஆகிட்டு ஒரு ஸ்டேஜ் வந்து ஹோல்சேல் என்ன சொல்லுவான், ஆல்ரெடி ஸ்டாக் இருக்குது சார், இதுக்கு மேலே ஸ்டாக் அனுப்பாதீங்கன்னு சொல்லுவான். அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அண்ட் அதனோட இம்பாக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த Q4 வந்து காமிச்சிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட ப்ராடக்ட்டோட சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஸோ அதனோட இம்பாக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட ப்ராஃபிட் வந்து இன்னைக்கு ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு. கோல்ட்மேன் சாக்ஸ் வந்து செல் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. நீங்கள் என்ன எதுன்னு பார்த்துக்கோங்க. டிவிடெண்ட் வந்து ஒரு ஷேருக்கு 8 ரூபா வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டவ்கிராஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட Q4 நம்பர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இவங்களோட ரெவன்யூ வந்து பார்த்தீங்கன்னா 32% இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஈரானியர் பேசிஸில். ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30% அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. போன வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா 313 கோடி ஸ்டவ்கிராஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட Q4 நம்பர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இவங்களோட ரெவன்யூ வந்து பார்த்தீங்கன்னா 32% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இவங்களோட ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா 1 கோடி ரூபாயிலேருந்து 6 கோடி ரூபாய் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் எபிட்டா வந்து பார்த்தீங்கன்னா அதாவது எர்னிங்ஸ் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட், இன்கம் டேக்ஸ், அப்புறம் டிப்ரிசியேஷன், அப்புறம் அமார்டைசேஷன், கிராஸ் ப்ராஃபிட்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து பார்த்தீங்கன்னா 29 கோடியிலேருந்து 40 கோடியாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 35% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மார்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா 9.5% மெயின்டைன் பண்ணுறாங்க. இவங்களோட ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா பட்டர்ஃப்ளையோட ரிசல்ட் வந்து விட நல்லா இருக்கு. ஆனால் அப்படி இருந்து கூட ஷேர் ப்ரைஸ் ஏன் அடிச்சிருக்கேன்னா, ஆல்ரெடி இதை வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஃபேக்டரிங் பண்ணிடுச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்கக்கூடிய கேஸ் ஷார்ட்டேஜ், இந்த வெஸ்ட் ஏஷியா கிரைசிஸ்னால இவங்களோட சேல்ஸ் அதிகமாக இருக்கலாம். அடுத்த குவார்ட்டர்ல இது ரிஃப்ளெக்ட் ஆகுமான்னு சொல்லிட்டு ஒரு கேள்விக்குறி இருக்கு. அண்ட் அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய விஷயம். உடனே போய் இந்த ஷேர்ஸை வாங்கிடாதுங்க, வாட்ச் லிஸ்ட்டில் போட்டு வச்சுட்டு கொஞ்சம் பாருங்க என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா
நாம ரீசெண்டாக ஆட் பண்ண கொஹான்ஸ் லைஃப் சயின்ஸ். நாம இது எதனால் ஆட் பண்ணோம்னா, சிப்லாவோட எக்ஸிஇஓ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் சேர்மனாக வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் ஆனார், சிஇஓவாக ஜாயின் ஆனார். ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி வந்து பெரிய அளவில் முன்னேற்றுவார் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குது. அண்ட் அதன் காரணமாக வந்து நான் இந்த ஷேர்ஸ் வந்து வாங்கினேன். இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட Q4 ரிசல்ட்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. இவங்களோட ரெவன்யூ வந்து பார்த்தீங்கன்னா 26% வந்து குறைஞ்சிருக்கு, ப்ராஃபிட் வந்து 84% குறைஞ்சிருக்கு, மார்ஜின் வந்து 16% மெயின்டைன் பண்ணுறாங்க. அண்ட் இவங்களோட ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா போன வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா 120 கோடி பண்ணாங்க, இந்த வருஷம் 20 கோடியாக பண்ணியிருக்காங்க. இப்படி இருந்தால் கூட அதே கோல்ட்மேன் சாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. டார்கெட் ப்ரைஸாக 525 கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா டார்கெட் வந்து கிட்ட இருக்கிற மாதிரி இருந்தாலும் கூட இது வந்து இதை விட அதிகமாக வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் வந்து பேஷன்ஸாக இதை ஹோல்ட் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் என்ன எது பண்ண போறீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வோடஃபோன் ஐடியா ஷேர் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 8% இன்க்ரீஸ் ஆயிருந்தது. வோடஃபோன் ஐடியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 10 நாளாக வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவான அப்டேட்ஸ் வந்துருக்கு. முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஏஜிஆர் டியூஸில் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து ரிலாக்ஸேஷன் கொடுத்தாங்க. நீங்கள் 87,000 கோடி கட்ட வேணா, 64,000 கோடி கட்டினா போதும். அதையும் கூட வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த 5 வருஷத்துக்கு கட்டாதீங்க, அதுக்கு அடுத்த 5 வருஷத்துக்கு வருஷத்துக்கு 100 கோடி கட்டுங்க, அதுக்கப்புறம் ஒரு 5 வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரிச்சு வந்து 5-6 இன்ஸ்டால்மெண்ட்டாக கட்டுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அப்போவே வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் வந்தது. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அடுத்த மே 16ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா போர்ட் மீட்டிங் நடக்க போகுது. அண்ட் அந்த போர்ட் மீட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்ட் ரைசிங்கை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. அந்த விஷயத்துக்காக வந்து பார்த்தீங்கன்னா வோடஃபோன் ஐடியா ஷேர் ப்ரைஸ் வந்து இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் மோட்டார்ஸ் வந்து அவங்களோட Q4 வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இவங்களோட ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20% அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. போன வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா 850 கோடி லாபம் பண்ணவங்க இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா 1000 கோடி ரூபாய் லாபம் பண்ணியிருக்காங்க. இவங்களோட மார்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா 13% மெயின்டைன் பண்ணுறாங்க. போன வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா 14% மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. காரணம் என்னன்னா இந்த வெஸ்ட் ஏஷியா கிரைசிஸ்னால வந்து பார்த்தீங்கன்னா கமாடிட்டி ப்ரைஸஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதுவும் கூட வந்து இவங்க மேலே ஒரு ப்ரெஷர் போட்டுக்கலாம். அண்ட் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக தான் முடிஞ்சிருக்கு. இவங்க ஹைலி ஓவர் வேல்யூ, கொஞ்சம் பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுங்க. அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சிப்லா இவங்களோட Q4 நம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இவங்களோட ப்ராஃபிட்டும் குறைஞ்சிருக்கு. அதாவது போன வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா 1220 கோடி பண்ணாங்க, இந்த வருஷம் வந்து 550 கோடி பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட ப்ராஃபிட் வந்து 55% அளவு குறைஞ்சிருக்கு. அண்ட் மார்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா 15% மெயின்டைன் பண்ணுறாங்க. போன வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா 23% மார்ஜின் இருந்தது. ஸோ இதுக்கு காரணமாக வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் ப்ரைஸ் விழுந்திருக்கணும், ஆனால் இவங்களோட ஷேர் ப்ரைஸ் வந்து ஏறி இருக்கு 3%. என்ன விஷயம்னா ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த நெகட்டிவான ஒரு விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ப்ரைசிங் பண்ணிடுச்சு. ரீசெண்ட் ஐல வந்து பார்த்தீங்கன்னா 20% வந்து ஷேர் ப்ரைஸ் வந்து விழுந்தது. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷேருக்கு 13 ரூபாய் டிவிடெண்டும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரீசெண்டாக இவங்களுக்கு வந்து நெகட்டிவான அப்டேட் என்னன்னா, இவங்களோட அமெரிக்காவில் ஒரு ட்ரக் இருக்குது ரெவல்மிடுன்னு சொல்லிட்டு, அதனோட பேட்டன்ட் வந்து எக்ஸ்பைரி ஆயிடுச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ட்ரக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா சப்ளை இஷ்யூஸ் இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட சேல்ஸ் வந்து இம்பாக்ட் ஆயிருக்கு. ஸோ இதை ரெண்டுத்தையும் எடுத்துகிட்டு பார்த்தா இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே வந்து நல்லா வரும்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நான் சோஷியல் மீடியா ஃபுல்லாகவே பார்க்குறேன். ஜோதி லேபார்டரிஸை பற்றின ஒரு கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இன்வெஸ்டர்ஸ் மத்தியிலே வந்து போயிட்டு இருக்கு. என்ன விஷயம்னா, இந்த ஜோதி லேபார்டரிஸ்ன்ற வந்து பார்த்தீங்கன்னா மார்கோ சோப் இருக்கு இல்லையா, மார்கோ, எக்ஸோ, உஜாலா சொட்டு நீளம், அதே மாதிரி ப்ரில்லு, ஃபா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் விற்கக்கூடிய ஒரு FMCG கம்பெனி. கிட்டத்தட்ட இந்துஸ்தான் யூனிலிவர், மேரிகோக்கு போட்டியான ஒரு கம்பெனின்னு வச்சுக்கோங்க. இவங்களோட ப்ராடக்ட்ஸ் இந்த 5 ப்ராடக்ட்ல ஃப்ரில்லும் ஃபாவும் வந்து பார்த்தீங்கன்னா எங்கல் ப்ராடக்ட்ஸ் அப்படின்றவங்களோட ஒரு ப்ராடக்ட். சரிங்களா, இந்த எங்கல் ப்ராடக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு லைசன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பொருளை வந்து நீ உற்பத்தி பண்ணி நீ வந்து உன் ஊரில் வந்து வியாபாரம் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இந்த லைசன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் மேவோட முடிய போகுது. ஸோ அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ரில்லு ஃபாவும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் செக்மெண்ட், இதில் வந்து பார்த்தீங்கன்னா மார்ஜின் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இந்த லைசன்ஸ் முடியறதுனால இவங்களோட ப்ராஃபிட்டில் ஒரு இம்பாக்ட் இருக்குமோன்னு சொல்லிட்டு லாஸ்ட் 3 நாளில் ஷேர் ப்ரைஸ் வந்து 15% அளவுக்கு விழுந்திருக்கு. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டர்ஸ் மத்தியில் ஒரு சந்தேகத்தை எழுப்பியிருக்கு. என்ன விஷயம்னா, இந்த ப்ரில் வந்து பார்த்தீங்கன்னா டிஷ்வாஷ் லிக்விட், இந்த எக்ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அதே டிஷ்வாஷ் செக்மெண்ட்ல கூடிய சோப்பு நாரெல்லாம் விற்கக்கூடிய கம்பெனி. இந்த ப்ரில்லு போயிட்டா கூட இவங்க வந்து இவங்களோட சொந்த பிராண்ட் எக்ஸோ பிராண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா டிஷ்வாஷ் லிக்விட் செஞ்சு விற்க போகிறாங்க. ஸோ அதுதான் வந்து இவங்களோட பிளானாக இருக்கும் மேக்ஸிமம். அண்ட் இதனால் வந்து பார்த்தீங்கன்னா இமீடியட்டாக வந்து ஒரு ப்ரெஷர் இருக்கலாம், மார்ஜின் மேலே ப்ராஃபிட்டபிலிட்டி மேலே ஒரு ப்ரெஷர் இருக்கலாம். ஆனால் மெதுவாக வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட பிராண்டை வந்து இவங்க வளர்த்துடுவாங்கன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ அதனால தான் வந்து ஷேர் ப்ரைஸ் விழுந்திருக்கே தவிர்த்து மற்றபடி ஃபண்டமெண்டலாக வந்து வேறு எந்த சேஞ்சஸும் நடக்கல, மேனேஜ்மெண்ட்லேயோ கார்பரேட் கவர்னன்ஸ்லையோ எதுவும் நடக்கலை. அண்ட் இவங்களோட ஃபண்டமெண்டல்ஸ் வந்து நல்லா தான் இருக்குது. ஆனால் இந்த ப்ரில்லு ஃபாலாக போகிறதுனால இவங்களோட மார்ஜின் மேலே இம்பாக்ட் இருக்கும், ROE ROC மாதிரி ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோஸ் மேலே வந்து ஒரு இம்பாக்ட் இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ப்ரைசிங் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இப்போதைக்கு உங்களோட ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் 15% இருக்குது. அண்ட் இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட மார்ஜின் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் இப்போ நம்ம பேசிட்டு இருக்கும்போது நம்மளோட கிஃப்ட் நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 40 பாயிண்ட் அளவுக்கு கேப் டவுன்னு சொல்லிட்டு காமிச்சிட்டு இருக்கு.
அண்ட் அமெரிக்கன் மார்க்கெட் ஓப்பன் ஆகிடுச்சு. டவ் ஜோன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 0.4% நெகட்டிவில் இருக்குது. நாஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா 0.8% நெகட்டிவில் இருக்குது. சாரி ஒரே நிமிஷங்க, இது டிலேட்டு, நேற்று டேட்டா இது. டவ் ஜோன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 0.4% நெகட்டிவாக இருக்குது. நாஸ்டாக் வந்து 0.7% நெகட்டிவாக இருக்குது. S&P 500 வந்து பார்த்தீங்கன்னா 0.1% நெகட்டிவாக இருக்குது. க்ரூட் ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா $0.7 இருக்குது. கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா $4,685 இருக்குது. நம்மளோட கிஃப்ட் நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 40 பாயிண்ட் அளவு கேப்னு சொல்லிட்டு காமிக்குது. மேற்கொண்டு ட்ரம்ப் என்ன பேச போறாருன்றதை பொறுத்து தான் நம்மளோட மார்க்கெட் நாளைக்கு 4 நாளைக்குள்ள ரியாக்ட் பண்ணும். ஸோ நியர் டேர்மில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனைக்கு வந்து ஒரு முடிவு இல்லை. அதை தான் நம்மளோட கவர்மெண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சிக்னலாக கொடுத்துட்டு இருக்காங்க. கூடி சீக்கிரமே பெட்ரோல் விலை ஏறப்படும், கோல்டை வந்து கம்மியாக வாங்குங்க, நம்ம ஃபாரெக்ஸ் வந்து சேவ் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. அண்ட் இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை வந்து கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அன்எடிட்டட் வீடியோவாக இருக்கும். ஸோ அதனால் அங்கங்கே சில எரர்ஸ் இருக்கும், கொஞ்சம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வந்துட்டீங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.